ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா, பயங்கர நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அண்ட் அதில் முக்கியமாக இந்த பாட்டில் ரஷ்மிகா மந்தனோட பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாராட்டுகளும் ட்வீட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அண்ட் அதுக்கு ரஷ்மிகா மந்தனாவும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. புஷ்பா 2ல் ரஷ்மிகா மந்தானாவுக்கு சாலிட் கீ சீன்ஸ் இருக்குது. அண்ட் அதை ரொம்ப நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. அண்ட் ரஷ்மிகா மந்தானாவும் அதுக்கு என்னோடய வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னும், அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட வாழ்த்துக்கள் தான் எனக்கு அவார்ட் மாதிரி இருக்குது அப்படின்னும் ரஷ்மிகா மந்தானாவோட கருத்தாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் ரஷ்மிகா மந்தானோட பர்ஃபார்மன்ஸுக்கு நேஷ்னல் அவார்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. புஷ்பா 1க்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சப்போ அந்த படத்துக்கும் நேஷ்னல் அவார்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன் நேஷ்னல் அவார்டே கொடுத்தாங்க அப்படின்னும் நிறைய பேரோட கருத்தாயிருச்சு. ஆனால் இந்த படத்தில் ரஷ்மிகா மந்தனாவுக்கு நேஷ்னல் அவார்டு வேணும் அப்படின்னு நிறைய பேரும் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அல்லு அர்ஜுனோட பர்ஃபார்மன்ஸுக்கும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா படத்தில் சாம் சிஎஸோட மியூசிக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். அண்ட் சாம் சிஎஸை இன்னும் நிறைய பெரிய படத்தில் அவங்க நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ்க்கு இப்போது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓவராலாக புஷ்பா 2 வந்து எல்லாருக்குமே ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் புஷ்பா 2 படத்தை பார்த்துட்டிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அல்லு அர்ஜுன் அவர்கள் அங்கே வந்து டிக்கெட் ஐக்குக்கு பார்த்திங்கன்னா தேங்க்யூ பார்த்திங்கன்னா போட்டிருந்தாரு. அண்ட் அதை பற்றி நிறைய பேரும் கருத்துக்கள் பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஏன்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போது அவருக்கு வந்து டிக்கெட் ஐக் கொடுத்தா பின்னாடியே இன்னொருத்தர் வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்களே எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு. அது ஃப்யூச்சரில் சினிமா பார்க்குறவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இது எல்லாமே என்கரேஜ் பண்ணாமல் அந்த தேட்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் இதை வாண்டடாக போய் எடுக்கும்போது அண்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க ஐக்கு அப்படின்னு. அண்ட் இந்த ஐக்கு எல்லாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான். அது நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக ஜனங்க வருவாங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். இப்படி நாள் ஓப்பனிங்க்காக டிக்கெட் ரேட்டை ஏற்றி வைக்கிறது பார்த்திங்கன்னா இப்போது நார்மலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக பார்த்திங்கன்னா இங்கே வைக்கிறேன். அண்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.